எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஒரு சின்ன கதைங்க. ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருக்கார். அந்த மன்னருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம். அமைச்சரை கூப்பிட்றாருங்க. கூப்பிட்டு, அமைச்சரே, நான் ரொம்ப சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன் நாட்டை அல்லவா? அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம நாட்டில் முட்டாள்களும் இருப்பாங்களா அப்படின்னு. அதனால் நீங்கள் போய், உங்களுக்கு வேலையே அதுதான், போய் நம்ம நாடு பூரா அலைஞ்சு முதல் 5 முட்டாள்களை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். உங்களுக்கு 1 மாதம் டைமு. அந்த 1 மாதத்தில் 5 பேர்த்தையும் மட்டும் இந்த பக்கத்தில் நிப்பாட்டிடணும். போங்க சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. மன்னரும் புலம்பிக்கிட்டே போகிறாருங்க. அதாவது ஒரு அறிவாளியை கண்டுபிடிக்க சொன்னால் சரி, ஒரு போட்டி அது இதுன்னு எல்லாம் வச்சு அதை யார் ஜெயிக்கிறாங்களோ இவங்க தான் அறிவாளிக அப்படின்னு சொல்லிடலாம். மன்னரே இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சேன், அதில் இவர் தான் ஜெயிச்சார், அதனால் இவர் புத்திசாலிங்கன்னு சொல்லிடலாம். புத்திசாலியே தேடிடுறோம் சொன்னால் முட்டாள்கள் எப்படி தேடுறது? மன்னர் சொல்கிறது மன்னர், நம்ம ஒன்றும் செய்யவும் முடியாதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்ட அமைச்சர் போகிறாருங்க. போயிட்டு கரெக்டாக டைமும் ஆகிடுது, 1 மாதம் ஆயிடுது, கொடுத்த டைம் ஆகிடுது. ஒரு 2 பேர்த்த மட்டும் கூட்டிகிட்டு அமைச்சர்கிட்ட போகிறார், மன்னர்கிட்ட போகிறார். இவர் மன்னர் சொன்னது 5 முட்டாள்கள், முதல் 5 முட்டாள்கள் கூட்டுவாங்கன்னு. ஆனால் இவர் 2 பேர்த்த மட்டும் கூட்டிக்கிட்டு மன்னர் முன்னாடி போய் நிற்கிறார். மன்னா சொன்னீங்கல்ல, அந்த கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. உன்னை பார்க்குறப்ப 2 பேர் தான் நிற்கிறாப்புல. என்ன அமைச்சரே, என்னை கணக்கெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுச்சா? உங்கள்கிட்ட 5 பேரில் சொல்லியிருந்தேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க மன்னா, நான் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அப்போ வேற ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு விளக்கணும். அதை என்ன 2 பேர் தான் கூட்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, நடந்த விஷயத்தை உங்களுக்கு விளக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிறாப்புல. சரி சொல்லுங்க அப்படின்றதும், நான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன், முட்டாள்களை தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டியில் ஒருத்தர் மேலே உட்காந்து போகிறான். ஒரு பெரிய துணி மூட்டை அதை தலைமையில வச்சுக்கிட்டு போகிறான். எனக்கு ஆச்சரியம் போச்சு. என்னன்னா, இதான் மாட்டு வண்டியில் போகிற, வண்டியில் இடமும் இருக்குது, மூட்டை தூக்கி வண்டியில் வைக்க வேண்டியது தானே அப்படிங்க. அவன் என்ன சொல்கிறான், பாவம் மாடு, அது எவ்வளோ தான் இழுக்கும், ஏன் அவ்வளோ வெயிட் கொடுக்குனதுக்கு, அதனால தான் அதுக்கு வெயிட் அதிகமாக கொடுக்கக்கூடாது மாட்டுக்கு அப்படின்ட்டு அந்த மூட்டையை நான் என் தலைமையில் வச்சு நான் சுமந்துக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறான். அப்போ முட்டாள் தானே, அந்த முட்டாள் தான் இந்த முட்டாள், அந்த முட்டாள் தான் இந்த 5வது முட்டாள் தான் இந்த முட்டாள் பாருங்க அப்படிங்கிறாப்புல. சரி சந்தோஷம். அப்புறம் 4வது முட்டாள் யாரு அப்படிங்கும். 4வது முட்டாளே ஒருத்தர் நான் ரோட்டில் போயிட்டு இருந்த முட்டாளை தேடிக்கிட்டு, அப்போ அவனுடைய கூரைக்கு மேலே நிறைய புல் முளைஞ்சிருக்கு. கூரை வீடு, அந்த கூரை வீட்டுக்கு மேலே நிறைய புல்லுங்க முளைஞ்சிருக்கு. அந்த புல்லை மேய்க்க விடுறதுக்காக அவன் தன்னுடைய எருமாட்டை இழுத்துக்கிட்டு இருக்கான். என்னடான்னு கேட்குறேன். இல்லை, மேலே நிறைய புல் இருக்குல்ல, அதை மேய விடலான்னு சொல்லிட்டு என் மாட்டை இழுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. இவன் தாங்க அந்த 4வது முட்டாள். இவன் புல்லு மேய்க்கிறதுக்கு கீழே எவ்வளவோ புல் இருக்கு, அதை மேய்க்க விடலாம். அதோட அந்த மாட்டை, அந்த எருவு மாட்டை கூரைக்கு மேலே ஏற்ற முடியுமா? முடியாது. அப்படி ஏற்றினாலும் கூரை என்ன வருது? அதனால இவனை 4வது முட்டாளா கூட்டிகிட்டு வந்திருக்கிறேங்க அப்படிங்கிறப்பல. அப்படியா, சரின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு, சரி அப்போ 3வது முட்டாள் யாரு? 3வது முட்டாள் இங்கே நிறைய தீர்க்கப்பட வேண்டியது, எவ்வளவோ பிரச்சனைங்க இருக்குது. அரண்மனையில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, தீர்க்கப்படாமல் இருக்குது, அதெல்லாம் தீர்க்க வேண்டி இருக்கு. அதெல்லாம் விட்டு போட்டு நான் போய் முட்டாள்களை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த 3வது முட்டாள் நான் தான். 3வது முட்டாள் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு நான் போய் முட்டாளை தேடிட்டு இருந்த முட்டாள் நான் தாங்க அப்படிங்கிறாப்புல. மன்னருக்கு சிரிப்பே வந்துடுதுங்க, சிரிச்சிட்ற. சரி, அப்போ 2வது முட்டாள் யாரு அப்படிங்கும்போது, இங்கே அரசவையில் எவ்வளவோ பிரச்சனைங்க இருக்கு அல்லங்களா, அதெல்லாம் விட்டு போட்டு இந்த முட்டாளுகளை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்கள் தான்
ரெண்டாவது முட்டாள் அப்படின்னு சொன்னதும் அரசவையே வந்து அப்படி ஸ்தம்பிச்சு போயிருதுங்க. எல்லாம் அமைதியாகிடுறாங்க. இருந்தாலும் அப்புறம் மன்னர் வந்து ஒத்துக்கிறார். ஆமாம்மா, நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு இந்த முட்டாள் தேடிட்டு இருந்த நானும் வந்து ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு சரி இப்போ வந்து ரெண்டாவது முட்டாளும் முடிஞ்சிச்சு. இப்போ முட்டாள் யார் அப்படிங்கும்போது வேற என்னங்க, எவ்வளோ வேலைக்கு எத்தனையோ பிரச்சனைங்க, ஆஃபீஸில் வேலை, வீட்டில் வேலை, கடையில் வேலை, அந்த வேலை இந்த வேலைன்னு எவ்வளோ வேலை இருக்க, எல்லா வேலையும் விட்டு போட்டு இந்த ஒன்றும் உப்பு சப்பு இல்லாத இந்த மேட்ரை இந்த கதையை வந்து செல்லில் நோண்டிக்கிட்டு யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த அவங்க தான் வந்து முட்டாளுங்க. அப்படியா? கரெக்ட். அவர் ரொம்ப அமைச்சர் மன்னர் வந்து ரொம்ப சிரிச்சாருங்க. கரெக்டு அப்படின்னு சொல்லி போட்டு 5 முட்டாளி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்ல. சரி, இப்போ இதை பதிவு போட்ட நான் வந்து அப்போ யாருங்க? அது புரியலையே.